ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டேஸ்டியான ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி செய்ய போறீங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி மசாலா செய்ய 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 3 ஏலக்காய், 2 பட்டை, 3 லவங்கம், 2 பிரிஞ்சி இலை சேர்த்து பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே 3 வரமிளகா, 1 டீஸ்பூன் முழு தனியாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க, இல்லைன்னா சீக்கிரமா கருகிடும். இந்த மாதிரி பொன்னிறமா ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். அடுத்து அதே பேன்ல 100 ml எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியா கட் பண்ண 400 கிராம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கிக்கலாம். இது வதங்குற சமயத்துல ஒரு மிக்சர் ஜாரை வச்சு நம்ம வறுத்து வச்ச மசாலாவை மிக்சர் ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கிலோ சிக்கனை 1க்கு 2 வாட்டி கழுவி நம்ம பவுல்ல சேர்த்துக்கலாம். அடுத்து 100 ml தயிரை சேர்த்து 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளை சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து நம்ம அரைச்ச மசாலாவும் சேர்த்து பொடியா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து பொடியா கட் பண்ண புதினாவை சேர்த்து 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு சமாளம் அரைச்சி வச்சுக்கிறேங்க. இதையும் சேர்த்து ஒரு அரை எலுமிச்சம் பழ சாறை பிழிஞ்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனோட நம்ம சேர்த்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே ஊறட்டும். அடுத்து நம்ம வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அடுத்து நம்ம கிரேவி செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு 200 ml எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வதங்கினதும் நம்ம கிரேவில காரம் கம்மியா இருக்கிறதுனால 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் கூட்டவோ குறைச்சவோ சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம கிரேவில எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க. இந்த சமயத்துல நம்ம மசாலா மிக்ஸ் பண்ண பவுல்ல கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம கிரேவில சேர்த்துக்கலாம். கறி வேகிற அளவுக்கு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்தா போதுங்க. இப்போ உப்பு செக் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ மூடியை போட்டு மூடி இது அப்படியே பக்கத்து அடுப்புல லோ ஃப்ளேம்ல வச்சு வேகட்டுங்க. இப்போ 1 கிலோ பாஸ்மதி அரிசியை 1க்கு 2 வாட்டி நல்லா சுத்தமா கழுவி ஊற வச்சுக்கலாம். அடுத்து 1 கிலோ அளவு அரிசி வேகிற பாத்திரத்துல 3/4 அளவு தண்ணி எடுத்து 2 பே லீஃபையும் 3 பட்டை 1 அன்னாச்சி பூ 2 லவங்கம் 3 ஏலக்காவை சேர்த்து பொடியா கட் பண்ண புதினாவை சேர்த்து பொடியா கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து 3 பச்சை மிளகாவையும் சேர்த்து 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து 4 விரல கடங்குற மாதிரி அரை கையால உப்பு சேர்த்து பாதி எலுமிச்சை பழத்தை சாறை பிழிஞ்சிக்கலாம். இப்போ மூடியை போட்டு மூடி இது அப்படியே கொதி வரட்டும். இப்போ கொதி வந்துடுச்சு பாருங்க. இந்த சமயத்துல நம்ம ஊற வச்ச அரிசியை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா அரிசியும் சேர்த்ததும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது அப்படியே கொதி வரட்டுங்க. இப்போ பாருங்க நம்ம அரிசி நல்லா கொதி வந்துடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து காமிக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. நம்ம கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க. இதுல இருந்து பாதி கிரேவி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ நம்ம சாதம் 3/4 வேக்காடு வெந்துடுச்சு பாருங்க. இந்த மாதிரி முள்ளு முள்ளா வந்திருந்தா இது சரியான அளவு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண சாதத்தை நம்ம கிரேவில பாதி அளவு சேர்த்து இந்த மாதிரி நல்லா பரப்பிட்டு எல்லோ ஃபுட் கலர்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம சாதத்துல மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பொடியா கட் பண்ண கொத்தமல்லி புதினாவை தூவி இதுக்கு மேல கொஞ்சம் கிரேவியை சேர்த்துக்கலாம். அடுத்து மீதமுள்ள சாதத்தையும் சேர்த்து மீதமுள்ள கிரேவியும் சேர்த்து கொஞ்சமா ஆரஞ்சு ஃபுட் கலர்ல கொஞ்சம் தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பொடியா கட் பண்ண கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து மூடியை போட்டு மூடி நான் தவாவை ஏற்கனவே ஃப்ரீட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. இப்போ நம்ம சாதத்தை 10 நிமிஷம் அப்படியே தம்முக்கு விட்டலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம சாப்பாடு சூப்பரா தம் ஆயிடுச்சு. நம்ம சாதம் கொஞ்சம் கூட அடி பிடிக்காம நல்லா உதிரி உதிரியா வெந்து தம் ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளவுதாங்க நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான ஹைதராபாத் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க. வீட்டுல ஒரே மாதிரி பிரியாணி செய்யாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு பாருங்க. ஹோட்டல்ல வாங்கினீங்கன்னா ஒரு பிளேட் 200 ரூபான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வீட்டுல நம்ம சிம்பிளாவும் ஈஸியாவும் செய்யலாங்க. நான் சொன்ன மெத்தட்ல நீங்க செஞ்சீங்கன்னா பிரியாணி ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமா இருக்குங்க. இந்த பிரியாணி ரெசிபி வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.